அப்ப இந்த தேர்தல்ல லிபரல் கட்சி தோற்று போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கன்சர்வேட்டிவ் கட்சி எதிராக இருக்கின்றதா அல்லது லிபரல் கட்சி எந்த கட்சி கூடுதலாக அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணலாம் நினைக்கிறது? அது அது எப்படி இந்த தேர்தலில் வேலை செய்யும்? பாதிக்கப்பட்டு ட்ரம்பினால் தாக்கமுற்ற இந்த கனடிய பொதுமக்களினுடைய உளவியலிலே இந்த பேரைய பொலிவியர் ஒரு குட்டிற்றமாக தோற்றமளிக்கிறார். மாகாணிக்கு ஏற்கனவே சொல்லக்கூடிய அரசியல் ரீதியாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாத சூழ்நிலை. அவர் இந்த 3 மாகாணங்களிலே அவர் ஒரு கருத்து கணிப்பிலே மேலே நிற்கிறார். மாகாணிக்கும் பெரிய பொலிவியருக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் 2 டிஜிட்ல இருக்கா அல்லது 1 டிஜிட்ல தான் இருக்கு? நாங்கள் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற இந்த ஸ்காப்ரோ பிரதேசம் ஒன்டாரியோவுக்குள்ளதான் வருது. அங்கே எப்படி ஒரு பழமவாத கட்சி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? கன்சர்வேட்டிவ் கட்சி அதிகாரத்துக்கு வருமாக இருந்தால் தமிழ் மக்கள் பலத்த நெருக்கடிகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 மாசங்களுக்கு முன்பு இந்த ஸ்காபரோவிலே நடைபெற்ற கூட்டத்தில் எங்களுடைய தமிழர்கள் போட்டி போட்டுக் கொண்டு சென்றார்கள். முண்டியடித்துக் கொண்டு அவர்களோட படம் எடுத்தார்கள். ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது. மீண்டும் தமிழர்கள் லிபரல் கட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பிரதமர் பேரை கொள்வீர் என்பது திட்டவட்டமாகவே நிறுவப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. வணக்கம் நண்பர்களே, ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு முக்கியமாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்ற விடயம் இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் போன்று கனடாவில் ஆட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஏப்ரல் 28ஆம் தேதி. இது தொடர்பாக கனடியன் இலங்கைக்கு வெளியே இலங்கை தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற தேசமாக கனடாவும் இருக்கின்ற இந்த நிலைமையில அங்குள்ள நிலைமைகள் தொடர்பாக உரையாடுவதற்காக நடராஜா முரளிதரன் அவங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் முரளி. வணக்கம் ஜெயபால். என்னன்னா இன்றைக்கு கனடாவை பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய முக்கிய பேசு பொருளாக இருக்குது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்போட இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள், அதை தொடர்ந்து இந்த டரிஃப் அது சம்பந்தமான போட்டி. கனடாவில் தற்பொழுது பொருளாதார நெருக்கடி ஒன்றை நாங்கள் அவதானிக்கிறோம். உலகம் முழுக்க இருந்தாலும் அது கனடாவையும் கூடுதலாக தாக்கி இருக்குது. இப்பொழுது இந்த தேர்தல் சம்பந்தமாக ஒரு சுருக்கமான சில விடயங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். 28ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் ஆரம்பமானது என்றால் அட்வான்ஸ் போலிங் முன் வாக்களிப்பு ஆரம்பமாயிருக்கு. 28ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் வாக்களிக்கலாம். இல்ல, இடையில இப்ப வெள்ளி, சனி, ஞாயிறு இது அட்வான்ஸ் போலிங். பிறகு அங்கால வரும் அந்த எண்ட் ஆஃப் த வீக்ல வரும். அப்ப முதலாவது நாள் 20 லட்சம் மக்கள், 2 மில்லியன் மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். 28 மில்லியன் வாக்காளர்கள் 2 மில்லியன் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப வாக்களித்து அது ஒரு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த முறை முக்கியமாக என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப கடந்த 10 வருடங்களாக லிபரல் கட்சி ஆட்சி கட்டளை இருந்தது. ஜஸ்டின் ட்ரூடர் கூட லிபரல் கட்சியை சேர்ந்தவர் தான். லிபரல் கட்சி தலைவர் 3 தடவைகள் பொது தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறார். 3 தடவைகள். அதற்கு முதல் 3 தடவைகள் வெற்றி பெற்று கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி பீடத்துல இருந்தது. அப்ப இங்க இந்த மாதிரியான நாடுகளிலே ஒரு 2-3 தடவைகளுக்கு மேல் ஒரு கட்சி தொடர்ச்சியாக ஆட்சி கட்டில் இருப்பது நடைபெறுவதில்லை. முதலாம் உலக நாடுகளில் நீங்கள் இங்கிலாந்துல இருக்கிறபடியா நீங்கள் மக்களுக்கும் ஒரு சலிப்பு தட்டிவிடும். மக்கள் ஒரு புதிய சிந்தனை, புதிய செயற்பாட்டாளர்களை எதிர்பார்க்கிற ஒரு இயல்பு வந்துவிடும் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா இப்ப 3 தடவை கிட்டத்தட்ட 8, 9, 10 வருஷம் ஆலைக்கு உங்களை நிறைய பிரச்சனைகள், நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய புகார்கள், முறைப்பாடுகளை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே மக்கள் பொதுவாகவே இயல்பாகவே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முயல்வார்கள். இது இந்த தேர்தல்ல லிபரல் கட்சி தோற்று போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த முறை அதுதான் ஒரு வேறுபாடாக இருக்கின்றது. ஒரு அண்மைய கனடிய வரலாற்றில பார்க்கின்ற பொழுது ஒரு 3 விடயங்கள் இந்த கனடிய பொது தேர்தலிலே நோக்கப்படுகிறது. ஒன்று என்னென்று சொல்லி சொன்னால், 2 மாதங்களுக்கு முன்பு வரை இந்த லிபரல் கட்சி இந்த கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட 25% கன்சர்வேட்டிவ் கட்சியை விட கீழே தாழ்நிலையில் காணப்பட்டது. அப்ப இந்த சூழ்நிலையிலே தான் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருகின்றார், ஆட்சியை கையில் எடுக்கின்றார். ஆகவே இந்த ட்ரம்ப் ஆட்சியை கையில் எடுத்த பின்பு இந்த கனடா சம்பந்தமாக அவர் மேற்கொண்ட அணுகுமுறைகள், அதாவது மிக முக்கியமாக
ஜஸ்டின் ட்ரூடோவை கடுமையாக விமர்சிக்கின்றார், அவமதிப்புக்குட்படுத்தி. இது ஒரு 51வது மாநிலமாக அமைய வேண்டும் என்கின்றார். இதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இவர் டரிஃப்ஸை வரி விதிக்கின்றார். அதாவது சொல்லுகின்றார் என்று சொன்னால், கனடிய பொருளாதாரத்துக்கு நாங்கள் விலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம், அமெரிக்கா எங்களை சார்ந்து எங்களை சுரண்டுகின்றது. இது ஒரு கனடியர்களை மிகவும் மனவேதனைக்குட்படுத்தி இருக்கின்றது, பாதிப்புக்குட்படுத்தி இருக்கின்றது. அவர்கள் அமெரிக்காவோடு ஒரு யுத்தத்துக்கோ அல்லது நேரடியாக முரண்படாவிட்டாலும் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ட்ரம்புடைய இந்த விஷயத்துக்கு இதுல கன்சர்வேட்டிவ் கட்சி எதிராக இருக்கின்றதா அல்லது லிபரல் கட்சி, எந்த கட்சி கூடுதலாக அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணலாம் நினைக்கிறது? அது எப்படி இந்த தேர்தலில் வேலை செய்யும்? அல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த 3 விஷயத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, அப்ப இந்த ட்ரம்பால், அமெரிக்க ஜனாதிபதியால் கனடாவுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள், இந்த பொருளாதார ரீதியான வரி விதிப்பு சம்பந்தமாக ஏற்பட்ட சூழ்நிலை, அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 8-9 வருடங்களாக பதவியில் இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுகிறார். பதவி விலகியவுடன் ஒரு லிபரல் கட்சிக்கான தலைவர் தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த தலைவர் தேர்தலிலே மாக்கானி போட்டியிடுகின்றார். இந்த மாக்கானி ஒரு பாரம்பரிய அரசியல்வாதி அல்ல. அவர் ஏற்கனவே பேங்க் ஆஃப் கனடாவினுடைய கவர்னராக இருந்தவர். அவர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு, அதாவது இங்கிலாந்துடைய குடியுரிமை பெற்றவராக இல்லாத பட்சத்திலும் பேங்க் ஆஃப் கனடாவின் கவர்னராகவும் நியமிக்கப்பட்டார். ஆகவே அவர் ஒரு இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக, இந்த பைனான்ஸ் சம்பந்தமாக, எக்கனாமிக் சம்பந்தமாக ஒரு பெரிய அறிவை உடையவராக கடந்த காலங்களிலே, மிக முக்கியமான காலகட்டங்களிலே, அந்த சூழ்நிலைகளிலே அவர் பணியாற்றியவராக ஒரு மிகுந்த அனுபவம் உடையவராக இருக்கின்றார். ஆகவே அவர் லிபரல் கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு, அவர் லிபரல் கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பின்பு ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகி அவர் கனடிய பிரதமராக பதவியேற்கிறார். ஆகவே இப்ப 2வது பிரச்சனை நடக்குது என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த எதிர்கட்சிகள் ஜஸ்டின் ட்ரூடோவை முழு பிரச்சனைக்குமாக விமர்சித்து குற்றம் சாட்டி கொண்டு இருக்கைக்குள்ள, இப்ப ஒரு புதிய பிரதமர், அதுவும் இந்த நிதித்துறையிலே பொருளாதாரத்திலே மிக அனுபவம் பெற்ற ஒருவர் வருகின்ற பொழுது, அங்கு ஒரு ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் கட்சி தொடுத்த தாக்குதலை தொடுக்க முடியாமல் தடுமாறுகிறது. இல்ல, நீங்க அதுல குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயத்துல ஒன்று, மாக்கானி பிரித்தானியாவிலுடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய கவர்னராகவும் இருந்திருக்கிறார். அவர் அந்த பொறுப்பை எடுத்த கனடாவில் இருக்கும் பொழுதும் அவர் அந்த பொறுப்பு எடுத்த காலகட்டம் நினைக்கிறேன் பைனான்சியல் கிரைசிஸ் உருவான காலகட்டம். அதுக்கு பிறகு பிரித்தானியாவிலேயும் அவருடைய செயல்பாடுகள் ஓரளவுக்கு நன்மதிப்பை பெற்றதாகத்தான் இருந்தது. பிரித்தானியாவுடைய பொருளாதாரம் அவருடைய காலகட்டத்தில் பொருளாதார வீழ்ச்சியில இருந்து தன்னை மீட்டுக் கொள்ற அளவுக்கு அது இருந்திருக்கு. அந்த வகையில இவர் ஒரு பலமான ஒரு போட்டியாகத்தான் இருக்க போகிறார். அதாவது இதுல முக்கியம் என்னென்றால், இவர் பேங்க் ஆஃப் கனடாவினுடைய கவர்னராக யாருடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டவர் என்றால், காப்பருடைய, அதாவது இந்த பிறை பொலிவியருடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற காப்பருடைய ஆட்சி காலத்திலே பேங்க் ஆஃப் கனடாவினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டார். அவர் தன்னுடைய அந்த பதவி வகித்த காலங்களிலே பணவீக்கத்தை, விலைவாசியை கட்டுப்படுத்தியவராக கருதப்படுகிறார். 3வது, இந்த ட்ரம்பினால் பாதிக்கப்பட்டு ட்ரம்பினால் தாக்கமுற்ற இந்த கனடிய பொதுமக்களினுடைய உளவியலிலே இந்த பிறை பொலிவியர் ஒரு குட்டி ட்ரம்பாக தோற்றமளிக்கிறார். இவருடைய கடந்த காலத்திலே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் கடந்த காலங்களிலே அவர் ஒரு ட்ரம்பை பாராட்டுபவராக, ட்ரம்பினுடைய அந்த தேர்தல் பரப்புரை உத்திகளை மேற்கொள்ளுவராக, அவருடைய அந்த சாயலிலே இவர் ஒரு குட்டி ட்ரம்பாகத்தான் கருதப்பட்டார். ஆகவே இன்று கனடிய பொதுமக்கள் ட்ரம்ப் மீது ஆத்திரத்திலேயும் அவமதிப்புக்குள்ளான சூழ்நிலையிலேயும் இந்த ட்ரம்பினுடைய ஒரு தொடர்ச்சியாக, ஒரு சிறிய அளவிலான தொடர்ச்சியாக கருதப்படுகின்ற பிறை பொலிவியர் மீது அது ஒரு எதிர்ப்பாக மாறுகின்றது, ஒரு எதிர்ப்பாக மாறுகின்றது. ஆகவே இந்த 3 சூழ்நிலைகளும், அதாவது ட்ரம்பினுடைய வருகை, ட்ரம்ப் ஏற்படுத்திய பிரச்சனைகள் கனடாவுக்கு, 2வதாக ஜஸ்டின் ட்ரூடோ விலகி கட்சி தலைமையை இவரிடம் கொடுத்தது, மாக்கானியிடம் கொடுத்தது, மாக்கானிக்கு ஏற்கனவே சொல்லக்கூடிய அரசியல் ரீதியாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாத சூழ்நிலை, அவர் கடந்த காலங்களிலே பதவி வகித்த பேங்க் ஆஃப் கனடா கவர்னர், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கவர்னர் காலகத்திலே அவர் ஆற்றிய அந்த சில செயற்திட்டங்கள் என்ற வகையிலேயும், அதே நேரத்திலே மாக்கானி அமெரிக்காவுக்கு
ட்ரம்புக்கு எதிராக தன்னுடைய அந்த தொடர்ச்சியான வேலை திட்டத்தை கனடா தன்னுடைய சுய பொருளாதாரத்தில் தங்கி இருக்கக்கூடிய அளவிலே கனடாவினுடைய பாரம்பரிய வெவ்வேறு நட்பு நாடுகளோடு உறவுகளை பூண்டு அந்த கனடிய பொருளாதாரத்தை கனடியர்கள் தங்கள் காலிலே நிற்க கூடிய வகையிலே இந்த பொருளாதாரத்தை கொண்டு நடத்துவேன் என்ற ஒரு இதை வாக்குறுதியை வழங்குகிறார். ஆகவே அந்த வகையிலே 3 மாகாணங்களிலே முக்கியமாக கியூபெக், ஒன்டாரியோ, அட்லாண்டிக் கனடா இந்த 3 மாகாணங்களிலே அவர் ஒரு கருத்து கணிப்பிலே மேலே நிற்கிறார். அந்த இடைவெளி எவ்வளவு தூரம் இருக்கிறது? இப்ப மாகாணிக்கும் பெரிபொலிவேருக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் 2 டிஜிட்ல இருக்கா அல்லது 1 டிஜிட்ல தான் இருக்கா? 1 டிஜிட்ல இருக்குது தேசிய அளவில். ஆனால் இப்ப நீங்க பொலிவியரை பொறுத்தவரையிலே அவருடைய மாகாணங்களான அல்பர்டா, சஸ்கெச்சுவான், மனிடோபா போன்ற மாகாணங்கள் எப்பவுமே கன்சர்வேட்டிவ்களை பெரும் அளவிலே அவர்கள் அனுப்புகிறோம். அங்கு லிபரலால தாக்கு பிடிக்க முடியாது. ஆகவே இங்கு முக்கியமாக ஒன்டாரியோவும் கியூபெக்கும் சேர்கின்ற பொழுது அது கிட்டத்தட்ட 200 நாடாளுமன்ற உறுப்பினர்களை 348 நினைக்கிறேன் இல்லையா? 343 சொல்லுகின்ற பொழுது 172 பேர் வெல்ல வேண்டும். அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு 172 பேர் பெற வேண்டும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற கருத்து கணிப்பின்படி நீங்க தேசிய அளவிலே அது ஒரு 4, 5, 6 என்ற சதவீதத்திலே லிபரல் கட்சி முன்னுக்கு நின்றாலும் இந்த ஒன்டாரியோ மாகாணத்திலே ஏறத்தாழ 9-10% கிட்டத்தட்ட கியூபெக்கிலே கிட்டத்தட்ட அதற்கு மேலாக சதவீதம். அட்லாண்டிக் கனடாவிலே அவர்கள் மிகப்பெரிய ஆதரவோடு இருக்கிறார் லிபரல் கட்சி. அப்ப லிபரல் கட்சி ஒன்டாரியோவிலே ஏறத்தாழ 9-10 நிக்குது. கியூபெக்கிலே அவர்கள் கியூபெக்கினுடைய கட்சியான பிளாக் கியூபெக்கை விடவே அவர்கள் கிட்டத்தட்ட 20 அப்படி மேலே நிற்கிறார்கள். ஆகவே அட்லாண்டிக்லையும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான முழு அளவிலே எப்படி அல்பர்டா கன்சர்வேட்டிவ் அப்படித்தான் இந்த அட்லாண்டிக் கனடா, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், புருன்ஸ்விக், நோவஸ்கோஷியா போன்ற மாகாணங்கள். ஆகவே இங்க அந்த தொகுதி அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அறுதி பெரும்பான்மைக்கு மேலே பெறுவதாகத்தான் கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி அறுதி பெரும்பான்மைக்கு மேல் எடுக்கும் என்பதாகத்தான் கருத்து கணிப்புகள் சொல்லுவாங்க. நீங்க சொல்றீங்க ஒன்டாரியோ மாநிலத்தில் இவர்களுடைய இது ஒரு 10% இருக்கு. 9, 8, அது எப்படி? நாங்கள் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற இந்த ஸ்காப்ரோ பிரதேசம் ஒன்டாரியோவுக்குள்ளதான் வருது நினைக்கிறேன். அப்ப ஒன்டாரியோ தானே கூடுதலாக வெவ்வேறு ஒரு மெட்ரோபாலிட்டன் மாநிலமாக இருக்க வேண்டியது. அங்கே எப்படி ஒரு பழமவாத கட்சி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? இல்ல, நான் இப்ப சொன்னதின்படி ஒன்டாரியோவில் லிபரல்கள் தானே மேலே நிற்கிறார்கள். ஒன்டாரியோவில் லிபரல்கள் தானே மேலே நிற்க. ஆனால் 2 மாசத்துக்கு முன்பு வரை இந்த தொடர்ச்சியாகவே லிபரல்களுக்கு வாக்களித்து வந்த இந்த சிறுபான்மையினர், விசிபிள் மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுபான்மையினர் கடந்த ஒரு 8-9 கால லிபரல் ஆட்சியிலே அதிருப்தி விட்டு அவர்கள் பழமைவாத கட்சிக்கு, கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வாக்களிப்பதாகத்தான் இருந்தார்கள். ஆனா நிலைமை உடனடியாகவே ஒரு 2 மாதங்கள் தலைகளாக மாறிவிட்டது. லிபரலுக்கும் கன்சர்வேட்டிவுக்கும் எந்தெந்த இடத்துல கொள்கை பிரச்சனைகள், முரண்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று பொருளாதாரத்துல ஓகே, அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ற ஒரு விஷயம். குடிவரவு விஷயங்கள்ல எப்படி இருக்கு இவர்களுடைய? குடிவரவாளர்கள் விஷயத்திலே லிபரல் கட்சி மிக தாராளமாக நடந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தருவதற்கான சூழல் கடந்த காலங்களில் ஏற்பட்டது. விசிட்டர்ஸ் விசா, மற்றது ஸ்டூடெண்ட் விசா என்று மிக பெரும்பான்மையானவர்கள் சேர்ந்தார்கள். அப்படி நிறைய பேர் சேருகின்ற பொழுது இங்கு இயல்பாகவே சில நெருக்கடிகள் ஏற்படும். அதாவது வீட்டு பிரச்சனை வரும், வீட்டு வாடகை அதிகரிச்சிருக்கு, வீட்டு வசதி, அவர்களுக்கு இருப்பிட வசதி. அதற்கு அப்பால் என்ன நடக்குது என்று சொன்னா வேலையில்லா பிரச்சனை. வெளிநாட்டவர்கள் குவிக்கின்றார்கள். வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கின்றது என்பதும் இந்த பாரம்பரிய ஒரு பழமைவாதிகள் மத்தியிலே அதற்கு எதிரான ஒரு அச்ச உணர்வு நிலவுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் வருவதற்கு சற்று முன்னதாக கனடாவில் மிக முக்கிய பேசு பொருளாக இருந்தது இந்த வெளிநாட்டவர் வருகையும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கோஷங்கள். அண்மையில கூட ஒரு 4 இந்தியர்கள் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனால் இங்கே இருந்த லிபரல் கட்சி கார்பன் டேக்ஸ் என்ற விஷயத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதாவது சுற்றுப்புற சூழல் சம்பந்தமாக கார்பன் டேக்ஸை விதிக்கின்ற பொழுது இந்த தனி மனிதர்களும் இந்த வர்த்தக நிறுவனங்களும் கூடுதலாக வரியை செலுத்த வேண்டிய சூழ்நிலை வருகின்றது.
ஆகவே இவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ட்ரூடோ அரசுக்கு எதிராகவே இருக்கின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சியோடு ஒப்பிடுகின்ற பொழுது லிபரல் கட்சி NDP அளவுக்கு முற்போக இல்லாவிட்டாலும் அது ஒரு மத்திய ஓரளவுக்கு இந்த விஷயங்களிலே சுற்றுப்புற சூழல் விஷயத்திலே, அதே நேரத்திலே வெளிநாட்டிலே பாதிக்கப்பட்ட பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட அகதிகளை கொண்டு வந்தது சம்பந்தமாக விடயத்திலேயும் அவர்கள் அதிருப்தி சந்தித்தார்கள். முக்கியமாக சிறிய போரிலே பாதிக்கப்பட்டவர்கள் வெளியேறிய அகதிகளை 10,000 கணக்கிலே கொண்டு வந்தார்கள். அந்த அகதிகளை கொண்டு வருகின்ற பொழுதும் கூட வீட்டு பிரச்சனை ஏற்படுகின்றது. அது ஒரு இயல்பான பிரச்சனையும் தான். என்றால் நான் கனடாவில் உள்ள சில நண்பர்களோடு உரையாடிய பொழுதும் அவர்கள் இந்த விஷயத்தை முன்வைச்சார்கள். என்றால் வீட்டுடைய வாடகை தங்களால் கட்ட இயலாத அளவுக்கு உயர்ந்து விட்டதாக அந்த குறிப்பிட்ட நண்பருடைய வீடும் பறிப்போய் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட இந்த வரி வீதம், வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டதால அவருக்கு அந்த வீட்டை கட்டையெல்லாம் போயிட்டுது. அதே சமயம் அவர்களுடைய வேலை நேரங்களும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும், குறைந்த சம்பளத்துக்கு அவர்களுக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த நிலைமைகள் எல்லாம் தங்களை ஒரு நெருக்கடிக்க தள்ளுதல் சொல்லியிருந்தார். இது ஏற்கனவே புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் தற்பொழுது வருகின்ற தமிழர்களுக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு மனப்பான்மை ஒன்றும் இருக்குதா? தமிழர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக புதிதாக வருகின்ற குடிவரவாளர்களுக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு மனநிலையை நான் அறிகிறேன். நீங்க பொதுவாகவே இந்த முதலாம் உலக நாட்டில் நீங்க எங்கெல்லாம் பார்க்கலாம். நாங்க ஒரு 30, 35, 40 வருடங்களுக்கு முதல் வருகின்ற போது, 30 வருடங்களுக்கு முன்பு வருகின்ற பொழுது நாங்கள் மிகுந்த கஷ்டப்படுபவர்களாக, அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய பல்வேறு வகையான சலுகைகளை நாங்கள் எதிர்பார்ப்பவர்களாக, அந்த சலுகை எங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கும். அதாவது வெல்ஃபேராக இருந்தாலும் சரி, அதாவது சைல்ட் டேக்ஸ் பெனிஃபிட்டாக இருந்தாலும் சரி, எல்லா வகைகளிலும் அந்த உதவிகள் தேவைப்பட்டன. ஆனால் இன்று நாங்கள் 20, 30 வருடங்களாக இந்த நாட்டிலே வாழ்ந்து எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி நாங்கள் இங்கே நிலை கொண்டு விட்டோம். இந்த குடியுரிமையை பெற்று வீடுகளை வாங்கி இனி ஒரு வீடு வாங்கி இன்னொரு வீட்டையும் வாங்க முற்படுகின்றோம். ஆகவே நீங்க சொன்னபோது இந்த வீட்டு வாடகை என்பது பழையவர்களுக்கு இல்லை, புதியவர்களுக்கு தான் வீட்டு வாடகை முக்கியம். அவர்களுக்கு இந்த ஸ்டேட்டஸோ வாக்களிக்கிற இது இருக்காது. ஆனா இந்த பழையவர்கள் தங்களை இன்னும் மென்மேலும் வளப்படுத்திக் கொள்ள செல்லுகின்ற பொழுது இந்த விலைவாசி உயர்வு, இந்த வேலை பிரச்சனை, அதே நேரத்துல வரி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மோர்கேஜ் வட்டி விகிதம் அதை வாடகைக்கு கொடுத்து பெற்று கட்டுகின்ற பொழுது போதாமல் இருக்கின்றது. இவர்கள் 2வது 3வது வீடுகளை வாடகை கொடுத்து பெற்று அந்த வாடகையை வைத்துக் கொண்டு அதை கட்டுகின்ற பொழுது மோர்கேஜினுடைய இது கூடுகின்ற பொழுது வட்டி வீதம் கூடுகின்ற பொழுது இவர்களுக்கு கஷ்டம் நேர்கின்றது. தாங்கள் வாங்கிய வீட்டை இழந்து அல்லாட்டி பல்வேறு வகையான நிதி நெருக்கடிகளுக்கு, உள நெருக்கடிகளுக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகவே இப்ப நாங்கள் ஒரு 20, 30 வருஷம் இங்கு தொடர்ச்சியாக இங்கு இருந்து எங்களை வலுப்படுத்துகின்ற பொழுது, பலப்படுத்துகின்ற போது புதிதாக வருபவர்களை ஒரு அவர்களை ஒரு போட்டியாக பார்க்கின்றோம். அவர்கள் வெறுமனே தமிழர்கள் அல்ல, புதிதாக குடிவரவாளர்கள் யார் வந்தாலும் அதை போட்டியாக நாங்கள் அதை நாங்கள் ஒரு வித்தியாசமாக பார்க்கின்றோம். இனம், மதம், மொழி, நாடு என்ற அடிப்படையிலும் கூட சில வகையான ஒரு பழமைவாத எதிர்ப்பு கண்ணோட்டங்கள் கண்டிக்கத்தக்க வகையிலே அதிகள் மேலெடுக்கின்றன. அது ஒரு நல்ல விடயமாக இருக்க முடியாது. அதை இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி போன்ற கட்சிகள் இந்த தேர்தல் காலங்களிலே அல்லாட்டி ஏற்கனவே இருந்த கட்சியோ ஆட்சியில சலிப்புறுகின்ற வகையிலே அதை பயன்படுத்திக் கொள்ள முயல்கின்றன. இப்ப இந்த நெருக்கடிகள்ல காலகட்டத்துல கன்சர்வேட்டிவ் கட்சி அதிகாரத்துக்கு வருமாக இருந்தால் தமிழ் மக்கள் பலத்த நெருக்கடிகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ் மக்கள் எல்லாம் குறிப்பாக அண்மையில் குடியேறியவர்கள் அல்லது விளிம்பு நிலையில இருக்கிறவர்களுக்கு அது ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா? கனடா உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய நாடு. ஒரு பக்கத்திலே அட்லாண்டிகோ சமுத்திரம், ஒரு பக்கத்துல பசிபிக், ஒரு பக்கத்துல ஆர்டிக். இந்த நாட்டு மக்களின் குடித்தொகை 4,20,00,000 அளவிலே தான் இருக்கின்றது. ஆகவே கனடாவுடைய நிலப்பரப்பின் 10% தான் மக்கள் வாழ்கிறார்கள். 90% நிலப்பரப்பு மக்கள் நடமாட்டம் இல்லாத பிரதேசமாகத்தான் இருக்குது எல்லாம். ஆகவே என்னன்னு சொன்னா இந்த நாட்டுக்கு குடிவரவாளர்கள் தேவை. அப்ப கடந்த காலத்திலே இப்ப ட்ரூடோ ஆட்சி காலத்திலே நிறைய அளவிலே மக்கள் குடியேறினார்கள்.
பல்வேறு வகைகளில் அகதிகளாக, குடியேறிகளாக, மாணவர்களாக. இப்ப என்னென்று சொல்றார் என்றால், எங்களுடைய இவர் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பல்வியர் சொல்லுகின்றார் என்றால், இதை நான் கட்டுப்படுத்த போகின்றேன் என்று சொல்லுகின்றார். அதாவது குடிவரவாளர்களுடைய வரியை ஏற்கனவே இருந்த இப்ப இதுல இருந்து ஒரு கணிசமான 1.5 லட்சம் அளவுக்கு குறைக்க போவதாக சொல்லுகின்றார். ஒன்று, அதே நேரத்திலே இந்த ஸ்டேட்டஸ் இல்லாத குடிவரவாளர்கள் குற்றம் செய்கின்ற பொழுது அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த நெருக்கடி இருக்கிற இந்த காலகட்டத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பொலிவேக்குவரையுடைய இந்த வாதம் கூடுதலாக எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குத்தானே. இப்ப கனடா 4 லட்சம் பேரை அவர்கள் உள்வாங்கினால் அவர்களுக்கான வீட்டு திட்டங்கள், வசதிகளை இவர்கள் செய்து கொடுக்கத்தானே வேணும். ஆனா அது செய்து கொடுக்காத்தால தானே இப்போ ஒரு நெருக்கடி வந்திருக்குது. மாக்காணி சொல்லுகின்றார், அந்த வீட்டு கட்டுமானங்களை நாங்கள் ஏற்படுத்த முடியும். அதாவது பில்லியன் கணக்கான முதலீடுகளை செய்து இந்த புதிய 10,000 லட்சக்கணக்கான வீடுகளை துரித கதியிலே கட்ட முடியும். பல்வேறு சொல்லுகின்றார் என்னென்றால், இவற்றை எல்லாம் ஏற்படுத்த முடியும். அந்த வகையிலே அவர் நேற்று முன்தினம் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை, நான் என்னுடைய முகநூலிலே அதை பற்றி ஒரு சுருக்கமாக எழுதியிருக்கின்றேன். அதாவது தன்னுடைய எலெக்ஷன் பிளாட்ஃபார்மை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை முன்வைத்திருக்கின்றார். இவற்றை எல்லாம் செய்ய முடியும். அதாவது அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்திலே அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை அவர் செய்திருக்கின்றார். இந்த நாடு G7 நாடுகளிலே இது ஒரு மிக பெரிய நாடாகவும் மக்கள் குடித்தொகை குறைந்த நாடாகவும் இருக்கின்ற கனடாவில் குடித்தொகை கூடுதலாக தேவைப்படுகின்றது. ஆனால் அவர்களுக்கான மேலும் குடியேறிகளுக்கான அந்த அடிப்படை கட்டுமானங்களை வகுப்பதிலே தான் அந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. இப்ப இந்த விஷயத்துல நாங்கள் பார்த்தோம் என்றால், மார்கானி ஒரு பொருளாதார நிபுணராகவும் பிரதமராகவும் வருவது கனடாவுக்கு ஒரு பெரிய அம்சமாக இருந்தாலும், கடந்த 3 தடவைகள் லிபரல் கட்சி தான் பதவிக்கு வந்திருக்குது. அவர்கள் இதை பயன்படுத்த அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த இல்லை என்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு பிறகு இப்ப தமிழ் மக்களுடைய, அதாவது இலங்கைக்கு வெளியே இருக்கிற மிகப்பெரிய இலங்கை தமிழர் கூட்டம் கனடாவில் தான் இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு இந்த 4 மாவட்டங்களுடைய சனத்தொகையை எடுத்தால் அதிலும் பார்க்க அதிகமான சனத்தொகை கனடாவுடைய ஸ்காப்ரோ மார்க்கம் பகுதியில இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எண்ணிக்கை எவ்வளவு இல்லையா? அது இப்ப எண்ணிக்கையை திட்டவட்டமாக கூற முடியாது. ஆனால் ஜிடி என்று சொல்லலாம். அதாவது கிரேட்டர் டொரண்டோ ஏரியா என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய மக்கள் தொகை இருக்கின்ற, இதை விட கியூபெக்கிலே மொன்ட்ரியல்லே இருக்கின்றார்கள், அதே நேரத்திலே வான்கூவர்லே இருக்கின்றார்கள், அதே நேரத்தில் இந்த கிரேட்டர் டொரண்டோ ஏரியாவுக்கு அங்காலும் அவர்கள் வாழுகின்றார்கள். என்று சொல்லுகின்ற இந்த டொரண்டோ பிராந்தியத்திலே ஒரு நான் நினைக்கின்றேன் ஒரு 3 லட்சம் 2.5-3 லட்சம் பேராவது தமிழ் மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஒரு திட்டவட்டமாக கூற முடியாது. கனடாவில் மட்டும் பிறந்த தமிழர்கள் கிட்டத்தட்ட 1,45,000 பேர் கனடாவில் 145,000 பேர் கனடாவில் பிறந்திருக்கிறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. இப்ப இந்த கனடிய தமிழர்களுடைய அரசியல், நாங்கள் இதுல இன்னொரு கட்சியும் இருக்க நினைக்கிறேன், நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி நினைக்கிறேன், நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி, கட்சி. அது ஒரு இடது பக்கம் உள்ள கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி, லிபரல் கட்சி. இப்ப நீங்க லிபரல் கட்சி என்ற உங்களோட தொழிற்கட்சி மாதிரி ஏறத்தாழ இது லிபரல் டெமோக்ராட்ஸ் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க இது நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்திய வம்சாவளியர் தான் அந்த கட்சிக்கு தலைமை தாங்குறாங்க. ஜக்மீத் சிங் என்ற ஒரு சீக்கியர் தான் அந்த கட்சியினுடைய தலைவராக இப்ப நீண்ட நாட்களாக இருக்கிறார். அவர்களுடைய வாக்கு வங்கி இந்த மற்ற கட்சிகளோட ஒப்பிடும்பொழுது அவர்களுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கு? இந்த முறை கொஞ்சம் சிக்கலாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த லிபரல் கட்சியினுடைய திடீர் எழுச்சி அவர்களை பாதிக்கும். ஏனென்றால் இங்கு இந்த ட்ரம்பினுடைய எழுச்சிக்கு எதிரான கனடிய எதிர்வினை ஒன்று, மற்றது இங்கு உள்ள பொருளாதார பிரச்சனைகளை கையாளுவது என்ற வகையிலே உடனடியாகவே அரசாங்க செலவீனங்களை அதிகரித்த எப்போ NDP கட்சி வறிய மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்காக, பெண்களுக்காக, இந்த மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ்க்காக, ஆதி பழங்குடிகளுக்கு கூடுதல் செலவீனங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி. ஆகவே இந்த
இந்த அரசுகள் வந்து அந்த முதலாளித்துவத்தை முற்று முழுதாக நிராகரித்தோ அல்லது முதலாளித்துவத்துக்கு வாய்ப்புகளை அளிக்காத ஒரு சூழ்நிலை தங்களுடைய பொருளாதாரத்தை, வேலை வாய்ப்பை, பொருளாதார ஏற்றத்தை வீழ்த்திவிடும் என்ற ஒரு இது கண்ணோட்டம் இருக்கின்றது, எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அந்த வகையிலே இப்ப இருக்கிற சூழ்நிலையிலே வந்து அமெரிக்க எதிர்ப்பு, அதே நேரத்துல வந்து பொருளாதார வளர்ச்சி, அதே நேரத்துல வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வாழ்வாதாரங்கள் சிலவற்றை வழங்குவதிலே கன்சர்வேட்டிவ் கட்சியோடு ஒப்பிடுகின்ற பொழுது லிபரல் கட்சி தாராளமான கட்சி. இப்ப தமிழ் மக்களுடைய அரசியல் வந்து எங்க இருக்கு? கன்சர்வேட்டிவ் கட்சியோட இருக்கின்றதா? லிபரல் ஹரி ஆனந்த சங்கரி லிபரல் கட்சியுடைய அமைச்சர், நீதி அமைச்சராக இருக்கின்றார். இப்ப ஏனைய தமிழ் தலைமைகள் அல்லது தமிழ் தரப்பு வந்து தங்களுடைய அரசியலை இந்த கட்சிக்கு பின்னால் இணைத்துக் கொள்கிறார்கள். பெரும்பாலும் வளமையாகவே வந்து இந்த குடியேறிகள் தமிழர்கள் ஒரு NDP சிம்பதைஸ்ட், நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய அனுதாபிகளாக லிபரல் கட்சிக்கு ஆதரவு வழங்குவர்களாகத்தான் இருந்தார்கள். தேர்தலிலே, மத்திய அரசு தேர்தல்களிலே லிபரல் கட்சிக்கு, ஏனென்றால் அவர்கள் வந்து இந்த ஜஸ்டின் ட்ரூடோனுடைய தகப்பன் ட்ரூடோ தான் வந்து இந்த வெளிநாட்டவர்களுக்கு இந்த கனடியன் நாட்டை திறந்து விட்டார். மற்றது இந்த குடிபெறுவாளர்களுக்கான சலுகைகள், வசதிகளை செய்து கொடுப்பதிலே லிபரல் கட்சி ஒரு முக்கியமாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த இனவாதத்துக்கு எதிராக, இனவாதத்தை வந்து தூண்டி அதன் மூலம் வாக்குகளை பெறாத ஒரு மத்தியத்துவ கட்சியாக இருந்தது. இதுவும் ஒரு முதலாளித்துவ கட்சியாக இருந்த பொழுதிலும் இது வந்து ஒரு எல்லா மனிதர்களையும் உள்வாங்குகின்ற ஒரு சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற ஒரு கட்சியாக இருந்தது. ஆகவே அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து, ஆனால் இப்போதும் நாங்கள் வந்து ஒரு சிறு வர்த்தகர்களாக, சிறு முதலாளிகளாக, எங்களை பலப்படுத்தி கொண்டவர்களாக, இந்த பாரம்பரியங்களிலே நாங்கள் வந்து நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம். இப்போ உதாரணமாக லிபரல் கட்சி என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வந்து இந்த கஞ்சா விற்பனையை வந்து சட்டமயப்படுத்தினார். அதே நேரத்தில் இந்த கே, லெஸ்பியன் போன்ற விடயங்களிலே அவர்கள் மிகவும் இதாக நடந்து கொண்டார்கள். இங்கே முற்போக்கான கட்சியாக எங்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு எதிரான வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற ஒரு கட்சியாக அது இருந்து வந்திருக்கு. இதற்கு எதிரான மனோநிலை உடைய தமிழர்கள் அதே நேரத்துல வந்து இந்த தொடர்ச்சியாக இந்த லிபரல் கட்சி ஆட்சியில் இருந்தபடியால் அதற்கு எதிரான புகார்கள், முறைப்பாடுகள், குற்றச்சாட்டுகள், தவறுகள் அவை வந்து அவர்களை இந்த தேர்தலிலே வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை நோக்கித்தான் நகர்த்து. இப்ப 2 மாசங்களுக்கு முன்பு இந்த ஸ்காபரோவிலே நடைபெற்ற கூட்டத்தில் எங்களுடைய தமிழர்கள் போட்டி போட்டுக் கொண்டு சென்றார்கள், முண்டியடித்துக் கொண்டு அவரோடு படம் எடுத்தார்கள். எங்கே பார்த்தாலும் இந்த நான் இந்தியர்களை சந்திக்கின்ற பொழுதோ அல்லாவிட்டால் தமிழர்களை சந்திக்கின்ற பொழுதோ வேற வந்து இந்த விசிபிள் மைனாரிட்டிஸ் என்று சொல்லப்படுபவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் வந்து ஒரு வகையிலே வந்து இந்த லிபரல் அரசிலே அதிருப்தியுற்றவர்களாக இருந்தார். ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது. மீண்டும் தமிழர்கள் வந்து லிபரல் கட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். இங்கே கரி ஆனந்த சங்கரி எங்களுடைய தொகுதியிலே இது 4வது முறை கேட்கின்றார். அங்கே அவர் கட்டாயம் வெற்றி பெறுவார். அதே நேரத்துல வந்து மாக்கம் தோண்டிலே லயனல் லோகநாதன் என்று அவர் தெரிந்தவர் தான் கேட்கின்றார். அங்கே வந்து ஒரு டிம் ஹாக்சன் என்று சொல்லி மாக்காணி வந்து தனக்கு நெருக்கமான ஒரு நண்பர் நிறுத்திக்கார். அவர் வந்து ஒரு மிக உயரிய பதவிகளை வகித்தவர். அவர் வந்து வென்றால் நிதியமைச்சராக நியமிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. மற்றது வந்து மாக்கம் ஸ்டோவில் என்ற இதில் நிரான் என்று சொல்லி ஒரு தமிழர் கேட்கிறார். அப்ப இவர்கள் எல்லாம் வந்து வெற்றி வாய்ப்பு பெரும்பாலும் இருப்பதாக அடுத்த பிரதமர் வந்து பேரை பொல்வியர் என்பது திட்டவட்டமாகவே நிறுவப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் இன்று நிலைமை மாறி இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து லிபரல் கட்சி வந்து 3 தமிழர்கள் நியமன தேர்தலுக்கு அவர்கள் விண்ணப்பித்திருந்தும் இந்த பிக்கரிங் புரூக்ளின் என்ற தொகுதியிலே அவர்களை அந்த நியமன தேர்தலில் போட்டி போடவே அனுமதிக்க இல்லை. கன்சர்வேட்டிவ் கட்சி அங்க வந்து இந்த முறை ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக சமூக சேவை ஆற்றுகின்ற மாக்கன் நகரசபை உறுப்பினரான செல்வி ஜுவனிதா நாதன் போட்டி எடுக்கின்றார். ஒரு 5 பேராவது இந்த தேர்தலில் தமிழர்கள் போட்டியில் இறங்கி இருக்கிறார்கள் லிபரல் கட்சியில. இல்ல, லிபரல் கட்சியில 2 பேர் தான். மற்றது நான் சொன்ன லயனல் லோகநாதனும் நிராயனும் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியில போட்டி. கன்சர்வேட்டிவ் கட்சியில ஓகே. 4 பேர். இதுல வந்து கரி வந்து கட்டாயம் வெற்றி பெறுவார். வந்து
யுவனிதாநாதன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கணிசமாக இருக்கின்றது. 70-80%. இந்த அட்வான்ஸ் போலிங்கிலும் இளையவர்கள் நிறைய பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த இளையவர்கள கணிசமான அளவு கன்சர்வேட்டிவ் அனுதாபிகளாக இருக்கின்றார்கள் என்பது மாதிரியான ஒரு விடயம் பேசப்படுது. இளையவர்கள் லிபரல்ஸாகத்தானே இருக்கிறது வளமை. ஏனென்று சொன்னால் இந்த இளையவர்கள் இங்கு பிறந்து இங்கு படித்து இங்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றார்கள் ப்ரொஃபஷனல்ஸாக. இவர்கள் வருமான வரி இங்கு இது ஒரு டேக்ஸ் கண்ட்ரி. அவர் நிறைய வரியை செலுத்த வேண்டிய கட்சி. இவர்கள் நிறைய உழைப்பவர்கள் அந்த வரியை அதிகரிக்கின்ற பொழுது அந்த வரி குறைக்கப்படணும் என்ற நோக்கத்தை கொண்டவர்கள். உதாரணமாக இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் உண்டு. என்னன்னு சொன்னால் இந்த வருமான வரியை குறைத்தல். ஆனா இந்த இளையவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 18 வயதுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகள்ல கற்பவர்கள் தானே அந்த கேட்டகரிக்குள்ள வருவார்கள். அப்ப அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அது நான் இங்கு இளையவர்கள் என்று சொல்லுகின்றது இங்கு ஒரு கணிசமான அளவு பல்கலைக்கழகங்களை முடித்து கல்வி அதாவது வேலை செய்பவர்கள் கணிசமாக. கூடுதலாக இந்த பல்கலைக்கழகங்களில் இல்லவர்கள் கல்லூரியில் இல்லவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வாக்களிப்பதில்லை. ஆனா இந்த இளம் சமூகம் இங்க ஒரு பலமான தமிழ் இளம் சமூகம் ப்ரொஃபஷனல்ஸ். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கின்ற பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் லிபரல் கட்சிக்குமான தமிழ் மக்களுடைய இதுன்றது கிட்டத்தட்ட 50-50% இருக்கின்றது போல் தெரிகின்றது. அதாவது ஒரு மத்திய தர ஒரு 30-40 வயதுக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் ஒரு லிபரல் கட்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பது போன்ற பார்வை தான் எனக்கு படுகின்றது. நினைக்கிறேன் இந்த உரையாடல் மிக ஒரு கனடாவுடைய ஒரு வெட்டுமுக தோற்றத்தை தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள்ல உண்மையிலேயே நல்ல பயனுள்ள பல தகவல்களை நாங்க பரிமாறி இருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.